நாம் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இன்னைக்கு கர்த்தரை எந்த நிலையில பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. பாட்டே வரல, வேத வாசிப்பே வரல, ஜெபமே வரல, பிரசங்கமே வரல. ஆனா இதெல்லாம் வந்த பிற்பாடு, வராத போது இந்த மனநிலைமை வந்த போது நமக்கு இருக்கா? அப்புறம் என்னை விட பிரசங்கம் பண்ண யாருமே இல்லை, என்னை போல பைபிள் ரீட் பண்ண யாருமே இல்லை, என்னை போல பாட்டு பாட யாருமே இல்லை. ஏன் அந்த எண்ணம் வருது? ஆரம்பத்தில் அந்த எண்ணம் இல்லையே நமக்கு. அப்ப அந்த எண்ணம் இல்லாத இருக்க வரைக்கும் கர்த்தரோட பிடிப்பா இருந்தோம், நம்பிக்கையா இருந்தோம், விசுவாசத்தில் இருந்தோம், அன்பா இருந்தோம், கர்த்தரோடு இருந்தோம், எதுக்கும் அவரை சார்ந்திருந்தோம். ஆனா கொஞ்சம் நமக்கு மேன்மைகள் வந்தவிட்டா, கொஞ்சம் பாட தெரிஞ்சிட்டா, கொஞ்சம் வேத வாசிக்க தெரிஞ்சிட்டா, கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துட்டா, 4 பழக்க வழக்கங்கள் வந்துட்டா, உடனே நம்முடைய நிலைப்பாடு மாறுகிறது. அல்லே சொல்லுவோமா? நம்மளை போன்று பிறரை குற்றப்படுத்துகிறோம், குறை சொல்லுகிறோம். குறை சொல்லுகிறதே ஒரு மேட்டிமையின் ஆரம்பம் தான். அல்லே சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. என்ன மாதிரி அவங்க பாடுறது இல்லை, என்ன மாதிரி அவங்க செய்தி கொடுக்கறது இல்லை, என்ன மாதிரி அவங்க பைபிள் ரீட் பண்றது இல்லை. நான் மட்டும் எனக்கு மட்டும் பாஸ் இதை கொடுத்துருப்பானா சூப்பரா நான் செஞ்சு முடிச்சிருப்பேன். அல்லே சொல்லுவோமா? ஆமே. நான் இந்த நேரத்தை சூப்பரா பாடியிருப்பேன், சூப்பரா பைபிள் ரீட் பண்ணியிருப்பேன், சூப்பரா ஜெபம் பண்ணியிருப்பேன், சூப்பரா இந்த வேலையை செஞ்சிருப்பேன். ஏன் அந்த எண்ணம் வருது? ஏன் அந்த எண்ணம் வருது? உண்மையாகவே நீங்க சூப்பரா செய்வீங்கன்னு ஒரு தாழ்மை இல்லை நீங்க நினைச்சுட்டா உங்களுக்கு தான் அந்த பொறுப்புகள் வந்து சேர்ந்துடும். அப்ப ஏன் இந்த எண்ணம் வருது? நம்முடைய கவனக்குறைவு, நம்முடைய நிதானம் இன்மை, ஆவியில கட்டுப்பாடு இல்லை, ஆவி அடக்கத்தில் இல்லை.